இங்க வருவோன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு. சிவானி, சிவானி. சொல்லு நந்தினி. என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. இல்லையே, யாரையும் மனசுல நினைச்சிட்டு தேற மாதிரி இருக்கு. ஆமா, தேற ஆள் யாருன்னு சொன்னா நேர்ல வந்துருவா போறான். என்ன? ஒண்ணு இல்லப்பா, நீ வேற. மேடம்க்கு ராம பார்க்காம இருக்க முடியலையோ? எங்க நந்தினி, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எனக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம். அவனுக்கு கொஞ்ச நாள் இருக்கான்னு பாரு. இப்பவும் இந்த டைம் காலேஜ் முடிச்சு வருவாளே, ஒரு எட்டு அந்த பக்கம் போவோம், பாப்போம். ஒண்ணு இல்ல. சாரி ராமா. இங்க பாரு சிவானி, இப்பெல்லாம் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு அவனோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறான். அதுபடி சந்தோஷம் நினை. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசும் ஒரு நாள் மாறும். பதறாம மாறட்டும் நந்தினி. இந்த மாதிரி என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கானே, அதுவே எனக்கு சந்தோஷம். இனி அவனை டார்ச்சர் பண்ணி என்ன அவனுக்கு பிடிக்க கூடாது. அவனோட லைஃப் பார்ட்னரா நான் வரணும்னா அவனுக்கா என்ன மனசுல புடிச்சு வரணும். இனி அவனா சொல்லணும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அந்த மாதிரி நான் சொல்ல வைக்கணும். எல்லாம் நடக்கும் சிவானி. காலம் கண்டிப்பா எல்லாத்தையுமே மாத்தும். ஆனா ஃபர்ஸ்ட் படிப்பை பாரு. நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் உங்க அண்ணன்ட்ட ஷேர் பண்ண கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வருஷம் படிப்பை பார்க்கலாம். அப்புறம் கண்டிப்பா ராம பத்தி எங்க அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணுவேன். என் மனச கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா நடக்கும் சிவானி. சரிடி. ஆமா, ஹாசினியா ராஜு வந்து கூட்டிட்டு போயாச்சு. ராம பாக்கலாம் தான் இங்க இவ்வளவு நேரம் வெயிட்டிங். ராமும் வரல. சரி, நாம கிளம்பலாமா? கிளம்பலாம். நானும் வெயிட் பண்ணேன் ஒரு ஆளுக்காக. எருமைக்கு தான் என் நினைப்பே இல்ல, வர மாட்டேங்கிறான். எந்த எருமைக்கு உன் நினைப்பு இல்ல? ஆனா இப்ப உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்கு. அந்த ஆளதான் நினைச்சியா? யாரு? உன் காதல் கண்ணன். சிவானி, நிஜமாவா? கண்ணா வந்திருக்கானா? ஹாய் நந்துமா. அப்பப்பா, மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு இல்லாத மாதிரி நடிக்கிறது. கண்ணாவை பார்த்தாலும் முகத்தை பாரு. கண்ணா, நீயா இந்த டைம்ல எப்படி? எல்லாம் உன்னை பார்க்கதான் நந்துமா. அப்படியா? என்னால நம்பவே முடியல கண்ணா. ஏன் நந்துமா, என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தியா? அப்படி இல்ல, பார்க்கணும்னு தோணுச்சு. ஓ, தோணலாம் செஞ்சுச்சா? அப்பனா என்ன அப்பப்போ நினைக்கிற? ஓவரா போகாத. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாத்த விட இவங்க ரெண்டு பேர்ல வித்தியாசமா இருக்கும். அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்னடா, என்ன தெரியுது? அது என் மேல வச்ச லவ். கொன்று வேண்டாம். என்னைக்குதான் நீ ஒத்துக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நீயா ஒரு நாள் என்ன தேடி வந்து லவ் யூ சொல்வ பாரு. பார்க்கலாம். மனசுல ஆசையை வச்சுட்டு லவ் யூ சொல்லாம தவிக்க விடுறா படுபாவி. ஆனாலும் கண்ணானா பாவம், இவன் லவ் யூக்காக தவம் கிடக்காரு. என்னைக்குதான் லவ் யூ சொல்றான்னு பாப்போம். சரி, என்ன திடீர்னு வந்திருக்க? சொல்லு. நீ சொல்லு, என்ன எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த? அதுவா? சொல்லு நந்து குட்டி. டேய், இந்த நந்து குட்டின்னு சொல்லாதான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி, ஓகே நந்து. இன்னொரு தடவை என்ன நந்து குட்டின்னு சொன்னா வேணாண்டா. இன்னும் நீ என்கிட்ட நங்கன்னு வாங்கினது இல்லையே. இல்லம்மா. டேய், அடி வாங்காத. சரிமா, ஓகே. சொல்லு, என்ன எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த? அதுவா? அது என்னடா, அடுத்து நம்ம வீட்ல இருந்து எதுவுமே பேசல. கல்யாணம், பெண் பார்க்கணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. இப்போ என்னன்னா கப்சிப்னு கிடக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, நீ தான் எனக்கு பார்த்த பொண்ணுங்கறதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இதுல என் வீட்ல இருந்து ஏதாவது சொல்லிட்டாளோ? ஏண்டா, ஏன் இப்படி இருக்க? உங்க வீட்ல நீயும் ஒரு பிள்ளை தானே? ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா அதை சொல்றியாடா? என்னமோ உன் வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. உங்க வீட்ல எல்லாம் உன்னை ஒரு பிள்ளையாவே மதிக்கலையா? சொல்லுடா. இல்ல நீ வீட்டுக்கு அடங்காதவனா? வீட்டுக்கு அடங்காதவன்ட்டதான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ எப்படா சொல்லி தொலை. நந்துமா, இப்ப எதுக்கு இவ்ளோ கோபம்? பின் என்னடா, என்ன கேட்டாலும் தெரியல. பொண்ணு பக்கம் வரணும் அப்படி இப்படின்னு எவ்வளவு பேசினாங்க. இப்ப எத்தனை நாள் ஆச்சு? அத பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்காங்களா? என்ன ஏதோ நீ ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கியா? என்கிட்ட மட்டும் கரெக்டா பேச வந்துறல. இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும்னு அறிவு இல்ல? ஏய், அது நடக்க முதல்ல நடக்கும். உனக்கு என்ன இவ்ளோ அவசரம்? இந்த மாமனை கட்டிக்க அவ்வளோ ஆசையா? விளக்க மாறு. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலன்னு கேட்டா, இங்க பாரா, எங்க வீட்ல திடீர்னு கல்யாணம் இல்ல, அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன நந்துமா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்ற? நந்துமா, அதுக்காக உங்க வீட்ல எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? என்ன மறந்துடுவியா? என்ன விட்டுட்டு போயிருவியா? சொல்லு நந்துமா, சொல்லு. அது என்ன நந்து யோசிக்கிற? ரொம்ப சீன் போடாதடா. எங்க வீட்ல ஓகே சொன்னாதான் பாத்துக்கோ. ஓகே சொன்னாதானா? அப்படா நோ சொன்னா நோவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. எங்க வீட்ல ஓகே சொன்னாதான் கல்யாணம். அதான் நந்துமா கேக்குறேன். உங்க வீட்ல நோ சொன்னா? ஓகே சொன்னாதான் கல்யாணம். நோ சொல்லிட்டா? டேய் எருமை, கத்திரிக்காய் மண்டை, ஓகே சொன்னா மட்டும் தான் கல்யாணம். நந்து, நோ சொன்னா என்ன பண்ணுவ? சொல்லு. அறிவட்டவனே, எஸ் சொன்னா மட்டும் தான் கல்யாணம். லூசே, புரியலையா? சரிதான்.
என்னடா என்ன பாக்குற? உன் மைண்டுக்குள்ள ஏதோ தோணுதே. ஆமா ஆமா, என்னடா அது? ஒரு பாட்டு மைண்ட்ல நல்லா வைப்ரேட் ஆகுது. என்ன, அத வெளியே தான் சொல்ல முடியல. எங்க சொல்ல பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லிரா. சொன்னா நீ என்ன சொல்லுவ? நீ பதிலுக்கு என்ன சொல்லுவ? அந்த 3 வார்த்தை சொல்லுவியா? என்ன பாக்குற? எஸ் ஆர் நோ, ஏதாவது ஒன்னு சொல்லு. நோ. நோவா? ஓகே ஓகே. என்னடா ஓகே? அத அப்படிதான், நீ நோ சொல்லிட்டல, எனக்கு ஓகே. அப்பனா நான் உனக்கு வேணாமா? அதான் நீ நோ சொல்லிட்டியே. டேய், நான் நோ சொன்னா நீ என்ன விட்டுட்டு போயிருவியா? வேற நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, உன்ன சை வேஸ்ட்டா, நீ வேஸ்ட். உன்ன போய் நினைச்சேன் பாரு. ஓ, நினைச்சியா? டேய், உன்ன கொலை பண்ணனும் ஆத்திரமா வருது. ஐயோ கண்ணானா, உங்களுக்கு ஒண்ணுமா புரியல? அவங்க வீட்ல எப்படியாவது நீங்க தான் எஸ் சொல்ல வைக்கணும்னு சொல்றா. இந்த ரேஞ்சில நீங்க லவ் பண்ணீங்க அவ்வளவுதான். அப்பனா என் நந்துக்குட்டிக்கு எஸ்ஸா? நந்து, அப்படி பாக்காத. நீயே சொல்லு சிவானி, இவனை கொலை பண்ணிடலாமா? எப்படி படுத்துறான்னு பாரு. நந்துமா, அப்படி இல்ல. கண்ணானா உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிட்டாரு. அதை எப்படி வெளிக்காட்டன்னு தெரியல. எஸ் எஸ், அதேதான். போடாங்க கிறுக்கு மெண்டலு. சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? கல்யாண வேலையை டக்கு டக்குன்னு பார்க்க சொல்லணும், அவ்வளவுதானே? என் நந்துமாக்கு என் மேல ஆசை கூடி போச்சு. அதனால உடனே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. ஆசையா அடக்க முடியுமா? ஐயோ நந்து, இன்னுமா இந்த பார்வையை மாத்தல? மாமனுக்கு ஒரு மாதிரி ஆகுதுல. கையில ஏதாவது கிடைச்சிச்சு உன வெளுத்த வேண்டாம். போடா போய் முத உங்க வீட்ல எங்க வீட்ல என்ன பேசி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு வா. ஓகே ஓகே, நாளைக்கே சொல்லிடுறேன். சரி கிளம்பு. அவ்வளவுதானா? வேற என்னடா? வரமாட்ட, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்கிட்ட அப்படியே உட்காந்து பேசிட்டாளோ. சாரி நந்துமா, நான் கிளம்புறேன். எவண்டி உன்ன பெத்தான் பெத்தான், கையில கிடைச்சா செத்தான். என்னடா கேட்டிருக்குமோ? டேய் கண்ணா. சொல்லுமா நந்து. போன் சொன்னா அப்படியே கிளம்பிடுவியா? வேற என்ன பண்ணணும்? ஓ, அத கூட நான் தான் சொல்லணுமா? இல்ல நந்து. ஒரு பாய் சொல்ல மாட்டியா? பார்த்து கவனமா வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டியா? என் மேல கேர் பண்ணவே மாட்டியா? இல்ல அதையே நான் சொல்லிதான் நீ செய்வியா? எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நீ போற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்பவும் மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல தூரமா உன்னை நின்னு பாத்துட்டு இருப்பேன். அப்புறம் நீ வீட்டுக்கு போற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா கூட தான் வருவேன். இதெல்லாம் உனக்கு தெரியாம கூட நடக்கலாம். நந்துமா, சிரிக்கிறியா? போடா, நாளைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு. ஓகே ஓகே, கண்டிப்பா. கிளம்பு. ஏன் நந்துமா ஹாப்பியா? போடா. நம்ம மேல ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. பக்கி அத வெளியே சொல்ல மாட்டேங்க, திமிர மட்டும் காமிக்கிறா. ஆனா ஒண்ணு, அவங்க லவ் பண்றவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என் நந்துமாட்ட பிடிச்சது அவளோட இந்த திமிர் தான். லவ் யூ நந்துமா. நந்துக்குட்டி, உங்க கண்ணா போயாச்சு. ஏய் சிவானி, என்ன காதல் இது? ரொம்ப முரட்டுத்தனமால இருக்கு. இங்க பாரு, இதே வேற ஒரு பையனா இருந்தா உன் காதலும் வேண்டாம் நீயும் வேண்டாம்னு ஒரு பெரிய கும்புடா போட்டுட்டு போயிருப்பான். தெரியுமா? தெரியும் சிவானி. அதனாலதான் என்னமோ எனக்கு கண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எவ்வளவு திட்டினாலும் பாத்தியா எப்படி அமைதியா இருக்கான். எனக்கே தெரியாம என்ன கேர் பண்ணுவான் தெரியுமா? ஒரு பொண்ணு பசங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பா? அவன் கிட்ட நம்ம பக்கத்துல இருந்தா ஒரு பாதுகாப்பான ஃபீலிங், அப்புறம் நம்மள நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிற மைண்ட், இதெல்லாம் கண்ணா கிட்ட உண்டு தெரியுமா? சிவானி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்டார்டிங்ல கண்ணா கூட தான் மேரேஜ்னு நினைக்க மாத்திர அப்பா அம்மாக்காக தான் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னேன். ஆனா அடுத்தடுத்து பேச பேச என்னையும் அறியாம கண்ணா கிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன். அப்பா அப்பா, நந்தினிக்குள்ள இவ்வளவு ஒரு லவ்வா? எதிர்பார்க்கலப்பா. ஏன் எங்களுக்கு மனசு இல்லையா? அந்த மனசுல காதலும் இருக்கும். அத கொஞ்சம் கொஞ்சம் வெளியவும் சொல்லணும். சரி சரி, கண்ணா நாட்ட அந்த 3 வார்த்தையை சொன்னாதான் என்ன? பாவம் இல்லையா மனுஷன் இந்த பாடுபடுத்துற? சொல்லணும் சிவானி, என் மைண்ட்ல நினைச்சிருக்கேன். கண்ணா கிட்ட நான் லவ் யூ சொல்ல முதல்ல அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். அது கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத தருணமா இருக்கணும். அந்த ஒரு நாள்ல நான் அழகா சொல்லணும். அது வரைக்கும் இந்த லவ் யூ கண்ணா கிட்ட சொல்லவே மாட்டேன். அட அட, சொல்லும் போதே செம்ம ஃபீல் ஆகுதுப்பா. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி ஒரு நாள் அழகா சொல்லு. அதுக்காக நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, என்ன வாழ காணோம்? அதான் தெரியல, வந்தா நல்லா இருக்கும். பார்க்காம போறது ரொம்ப கஷ்டமா வேற இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா இல்ல கிளம்பலாமா? என்ன கேட்டா வெயிட் பண்ணலாம்னு சொல்வேன். நீ வெயிட் பண்ணுவியா? வேற என்ன பண்ண? ஏய் நந்தினி, வெயிட் பண்ண அவசியமே இல்ல. என்னாச்சு? ஏராம் வந்தாச்சு. எங்க? திரும்பி பாத்துறாத. அப்புறம்
அவனை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சிருவான். நந்தினி நந்தினி ப்ளீஸ் எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, பேசிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் மாட்டேன்னு சொன்னா நீ சரின்னு கேட்கவா போற? ஆனா நடு ரோட்ல தனியா ரொம்ப நேரம் நிக்க வைக்காதமா, கொஞ்சம் சீக்கிரம். ஓகே ஓகே. ராம் கிட்ட போன் நம்பர் வாங்கணும், அவன் நம்பர் இல்லாம பைத்தியம் பிடிக்குது. எனக்கு எப்படியாவது பேசி நம்பர் வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி சீக்கிரம். நந்தினி ராம் பக்கத்துல வந்தாச்சு, நீயும் திரும்பாத, நானும் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். என்ன கூப்பிடுறானான்னு பாப்போம். ஓகே ஓகே. என்னெல்லாம் பண்றாப்பா, இவகிட்ட பார்த்துதான் நிறைய விஷயம் கத்துக்கணும். அதெல்லாம் ஃப்ரீயா இருக்க மாத்திரம் சொல்லி கொடுக்குறேன், இப்ப பேசாம இரு. சிவானி இனி யாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல நினைச்சேன். நம்மள கவனிக்கலையா? திருப்பில நிக்கிறா. கூப்பிடலாமா? கூப்பிட்டு பேசுவோம். நம்ம மனசு இன்னைக்கு சந்தோஷமா இருக்குனா அதுக்கு காரணம் ஒரு வகையில இந்த பொண்ணும் தான். நம்ம ஃப்ரெண்டு பேசாம எப்படி? ஹலோ ஹலோ. ஏய் கூப்பிடுறாண்டி, பொறு பொறு பேர் சொல்லட்டும். ஹலோ உங்களை தான். என்னன்னு கேளு, திரும்பி போயிடப்பறான். அதெல்லாம் போக மாட்டான், பேசாம இரு. பேரு சிவானி. ஹே சிவானி. ஐயோ கூப்பிட்டுட்டான். போதும் போதும் திரும்பி பாரு. இருடி, அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸோட திரும்பி பார்க்கணும். ஹே ராம். ஹாய். ஹாய் ராம். ஆமா ஆமா இப்பதான் பார்த்தா, மூஞ்ச பாரு. வாய மூடிக்கிட்டு நில்லு, பேசிட்டு வந்துடுறேன். வேற வழி? இவ்வளவு நேரம் உன் கண்ணா பேசும்போது அமைதியா இருந்தேல்ல, அது மாதிரி ப்ளீஸ் போ. ஹாய் ராம். ஹாய். ஹாய் நந்தினி. ஹாய் ராம். காலேஜ் முடிஞ்சதா? என்ன இன்னும் வீட்டுக்கு போல? போகணும் ராம், பஸ் வந்ததும். ஓகே ஓகே. ராம் இன்னைக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுதே. என்னது? இல்ல இன்னைக்கு உன் முகத்துல ஏதோ ஒரு தெரியுதா? இன்னைக்கு ஆபீஸ்லயும் இதத்தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அழகா இருக்கு ராம். ஓகே தேங்க்யூ. அப்புறம் என்ன டைம் ஆச்சு, இன்னுமா பஸ் வரல? இல்ல பஸ் எல்லாம் வந்தது, கண்ணானா வந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தோம், டைம் போச்சு. கண்ணானா திருவோட ஃப்ரெண்டு? ஆமா ஆமா எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு தான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா எங்க ஃப்ரெண்டோட. ஏய் என்ன பத்தி எதுக்கு சொல்ற? ஏன் ஃப்ரெண்டுப்பா, எல்லாத்தையும் சொல்லணும், அதுக்கு ஒன்ன பத்தி சொல்லு. என்னங்க என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல ராம், அண்ணாவும் நந்தினியும் லவ், அத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றா. ஐயோ அசிங்கப்படுத்துறா. அப்படியா? சரிதான். இது எப்பல இருந்து? அதெல்லாம் இப்போ 2-3 மாசம் ஆச்சு. கண்ணானா ரொம்ப நல்ல பையன்தான். கண்ணானாவ உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும். என்ன பேசி பழக்கம் இல்ல, கண்ணாவோட கேரக்டர் எல்லாமே புரியும், தெரியும். எப்படி? பாருங்க பாருங்க அங்க இருந்து எப்படின்னு எவ்வளவு ஃபாஸ்டா வருதுன்னு. அதான் ராம் லவ். உண்மைதான். ராம் சொல்லு. அது ஒண்ணு இல்ல, கண்ணாவோட ஆபீஸ்க்கும் நான் அப்பப்ப வேலையா போவேன், அப்ப பாத்துருக்கேன். என்ன பேசி பழக்கம் இல்ல. ஓகே ஓகே. ஏன் ராம் உனக்கு தெரியாதா யாருமே இல்லையா? நம்ம வேலை அப்படிங்க, என்ன பண்ண? அப்புறம் ராம் இந்த பக்கம் என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல, சும்மாதான். சும்மாவா? சும்மா எதுக்கு இவ்வளவு தூரம்? இல்ல இந்த டைம் வழக்கமா அங்க ஒரு டீ கடையில டீ குடிப்பேன், அதுக்குதான். அப்படியா? நீங்க போற பஸ் தான் வருது, கிளம்புங்க கிளம்புங்க. ராம். சொல்லு. ராம் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்னமா பஸ் வந்துருச்சு? இல்ல ராம் அது வந்து. இரு என்னோட போன் நம்பர் தரேன், நீ எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. நான் கேட்க வந்ததே போன் நம்பர் தான்டா. நீயே குடுக்கறியா? சூப்பர். உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல. நம்பர் சொல்லு ராம், மனசுல வச்சுக்குவேன். இல்ல எதுலயாவது நோட் பண்ண? இல்ல ராம் நீ சொல்லு, நான் மனசுல வச்சுக்குவேன். ஆமா நீதான் மேத்ஸ்ல புலியாச்சு. எப்போரா ராமோட மாற்றத்தை நம்பவே முடியல. ஆனா ஒண்ணு, ராம முந்தி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம். சொல்லுவாங்கல்ல, நாம சந்தோஷமா இருக்கிறத விட மத்தவங்க சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம்னு. அந்த விஷயத்துல சிவானி ஜெயிச்சிட்டா. ராம் சிவானியால மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ணலாம். சரி ராம், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். எது ஒண்ணுனா நந்தினிக்கு நீ தேங்க்ஸ் சொல்வியா? அவளுக்கு யார் சொல்வா? அதே மாதிரி என்னையும் நினைச்சுக்கோ, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நந்தினி மாதிரி தான் நானும் உனக்கு. ஓகே ராம். சரி கிளம்புங்க. போலாமா? அண்ணா ஸ்டாப். போங்க. வாரோம் ராம். என்ன நீ சொல்றீங்க? ஆமா சாதனா, நேத்துதான் உங்க அண்ணே சொன்னாங்க ஏதாவது ஊருக்கு போலாமான்னு கேட்டாங்களா? நானும் கொடைக்கானல் போலான்னு சொன்னேன். அதுக்கு அண்ணே ஓகே சொல்லிட்டாங்க. இனி மாமாட்ட
கேட்டுட்டு அங்க ரூம் புக் பண்ண அப்புறம் போகறதுக்கு டிராவல் புக் பண்றது எல்லாமே பார்க்கலாம்னு சொன்னாங்க. சூப்பர் அண்ணி, செம்ம ஜாலி தான் போங்க. ஆமா ஆமா. ஏன் நீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹனிமூன் போனீங்களா? இல்ல, உங்க அண்ணன் ஏமாத்திட்டாங்க, கூட்டிட்டே போல. அதான் இப்ப கூட்டிட்டு போறாங்களே. இது ஒண்ணும் ஹனிமூன்லாம் இல்ல, சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க போறோம், அவ்வளவுதான். அண்ணி, நீங்களும் அண்ணனும் தனியா போறீங்க, அதுவும் கொடைக்கானல். நான் அது ஹனிமூன் இல்லாம என்னவா அப்படிங்கிற? அண்ணன்ட்ட கேளுங்க. ஓ, ஒருவேளை எனக்கு தெரியாம கிண்ட கூட்டிட்டு போறாங்களோ? ஆமா ஆமா, உங்களுக்கு சொல்லாம சஸ்பென்ஸா கூட்டிட்டு போறாங்க. இருக்கலாம் இருக்கலாம். அப்புறம் அண்ணி, உங்களுக்கு இப்போ ஓகேவா? காய்ச்சல், சளி, அப்புறம் என்னென்னமோ சொன்னீங்களே, எல்லாம் ஓவரா? எல்லாம் நேத்து நைட்டே ஓவர். உங்க அண்ணன் ஊருக்கு போலான்னு சொன்னாதான் சொன்னாங்க, அடுத்த செகண்ட் எல்லாமே சரியா போச்சு. பாரா. ஏய் சாதனா, நீயும் எங்க கூட ஊருக்கு வரியா? நானா? நான் இருக்கு. வா, ஜாலியா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போமாத்தல, செம்ம ஃபன்னா இருக்கும். இங்க இருந்து டிராவல் பண்ண மாத்தல அழகா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சூப்பரா இருக்கும். சாதனா, நீயும் வா. ஐயோ அண்ணி, இப்பதான் ஹனிமூன் அது இதுன்னு பேசிட்டு என்னையும் கூப்பிடுறீங்க? நீ மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த ஃபேமிலியும் போவோம். எல்லாரும் போறது வேற லெவல்ல இருக்கும். இரு, உங்க அண்ணன் இப்ப வந்துருவாங்கல்ல, சொல்லலாம். ஐயோ அண்ணி, இன்னும் இங்க இருந்து என்ன வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போக ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க வைக்கலாம். எல்லாரும் போறது ஜாலியா இருக்கும்ல. என்ன ரெண்டு பேரும் என்ன மீட்டிங்? என்னங்க வந்துட்டீங்களா? வானா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேனா. வாசுகி, நீ? இல்லங்க, இனிமேல் தான். உன்னை என்ன சொல்லிருக்கேன், நான் வர லேட் ஆச்சுன்னா சாப்பிடுன்னு இருக்கேன்ல. பரவாயில்ல, பசிக்கல. சரி சரி, என்னங்க, நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போலாம் நேத்து பிளான் பண்ணோம்ல. ஆமா, அத பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். சரிதான். சொல்லுமா, என்ன பேசிட்டு இருந்த? அது வந்துனா, நீங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் போறீங்கல்ல, அண்ணி நாம எல்லாரும் மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து போலான்னு சொல்றாங்க. எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதை சொல்லிட்டாளா? ஓ, என்னங்க, எல்லாரும் சேர்ந்து மொத்த ஃபேமிலியும் போவோம், ஜாலியா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்குங்க. ஆமா ஆமா. ஜாலியா இருக்கும்ல. சாதனா, நீ என்னமோ சொன்ன, நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போறீங்க அப்படி இப்படின்னு. பாத்தியா, உங்க அண்ணன் சரின்னு சொல்லிட்டாங்க. லூசு லூசு, சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல. அவளே ஹனிமூன் சொல்றா, இவளுக்கு என்ன? நான் ஒரு பிளான் பண்ணேன், இவ ஒரு பிளான் பண்றா, சுத்தம். அண்ணி, எல்லாம் ஓகே தான். ஆனா நான் எப்படி திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகும். இந்த நேரம் கொஞ்சம் கம்மன் கண்ணை மூடி படுத்தாதான் அண்ணி, இல்லாட்டி உங்க எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிடுவேன். ஆமாமா, இந்த நேரத்துல போய் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டு. சாதனா, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் போலாம். சரிண்ணா, நானும் இதே தான் அண்ணிட்ட சொன்னேன். என்னங்க, நம்ம தான் அங்க ரூம் எடுத்து தானே தங்க போறோம். ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாதனா அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிடுவா, எல்லாரும் சேர்ந்தே போலாங்க. ஏய், இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ணா, நான் வரல. இங்க பக்கத்துல எங்கயாவது ஊர் சுத்த என்ன கூட்டிட்டு போ, நான் சந்தோஷப்படுறேன். சும்மாவே எனக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணா வாந்தி வரும்னா. கொடைக்கானல் மலையெல்லாம் ஏறினேன், அவ்வளவுதான். நீங்க போயிட்டு வாங்கண்ணா, இன்னொரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். சரிமா. சரிண்ணா, சாப்பிடவா? நான் போய் மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரிடா, போ. அண்ணி, இனி காலையில பார்க்கலாம். சரி சாதனா. எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும். சாதனா வரலாட்டி அத்தை மாமாவும் வரமாட்டாங்க. அறிவு இருக்கா? என்ன அறிவு இருக்காடி? கொஞ்ச நாள் மண்டையில மூளை இருக்கா? என்ன வையறீங்க? என்ன, உனக்கு கொஞ்சம் வாங்கிக்கலாம்க்கோ. லூசு லூசு. என்னங்க, உனக்குலாம் மண்டையில கொஞ்சம் கூட மூளையே இல்லடி. நான் ஒரு பிளான் பண்ணா நீ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நான் உன்கிட்ட சொல்ல சொன்னேனா அங்க ஊருக்கு போறோம் அப்படி இப்படின்னு? சொன்னா என்ன? சொன்னா என்னவா? அடிச்சேனா? என்னடா, என்ன ரொம்ப பண்ற? முட்டாக்கழுத. என்னங்க? திரும்ப திரும்ப சொல்லுவேன், லூசு, மெண்டலு, முட்டாள். வேண்டாம், நான் கோபப்பட்டேன், அவ்வளவுதான். என்னடி, என்ன பண்ணுவ? டேய், அடிச்சு பல்ல தட்டிடுவேன். இங்க பாரா, இப்படிலாம் பேசுன நானும் ஊருக்கு வரலன்னு சொல்லிடுவேன். போ, நீ மட்டும் தனியா போ. ஆமாண்டி, நான் மட்டும் தனியா போறதுக்கு தான் இவ்வளவு பிளான் பண்ணேன். என்ன பிளான் பண்ண? போடி லூசு. என்னங்க? உனக்கே தெரியும்ல, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ஆச்சு நிம்மதியா தூங்கி ஏவோம். வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. இப்பதான் எல்லாத்தையும் சமாளிச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு லெவல் கொண்டு வந்துட்டோம். இனிமேலாவது பொண்டாட்டி கூட தனியா ஒரு 4 நாள் எங்கேயாவது ஊருக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன். நீங்க என்னன்னா லூசு மாதிரி குடும்பத்தோட போவோங்கிற. என்னங்க, குடும்பத்தோட போனாலும் சந்தோஷமா தானே இருக்கும். அடியே, புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் தனியா போலான்னு சொன்னேன், புரியுதா? தனியா போனா என்ன, எல்லாரும் கூடயும் சேர்ந்து போனா என்ன? போறது என்னமோ கொடைக்கானல் தானே. சரிதான். சொல்லுங்க. தேவையில்லாம என்கிட்ட கோவப்பட்டுட்டு வஞ்சிட்டு இருங்க, இப்பவே அத்தை கிட்ட போய் சொல்றேன்.
ஏய் நில்லு நில்லு. ஆ இந்த பயம் இருக்குல்ல, என்கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசுங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும், புரிஞ்சதா? எல்லாம் ஓகே. இப்ப நம்ம 2 பேரும் ஊருக்கு போவோமா வேண்டாமா? போலாம். தனியா போலாமா இல்ல மொத்த ஃபேமிலியோட போலாமா? ரெண்டுமே எனக்கு ஓகே தான். ஃபேமிலியோட போனா ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா? சரி, நம்ம 2 பேரும் ஹனிமூன் போலாமா? ஹனிமூனா? அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சாலும் கூட்டு போகணும்டா. இப்ப போய் கேக்குற? இப்ப நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சா? ஆ என்னவா? ஒரு 4 நாள் நம்ம 2 பேர் மட்டும் தனியா சந்தோஷமா போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற? ஆ, தனியானா? ஓய் ஆ என்ன? ஒன்னும் இல்ல. மேடம்க்கு புரிஞ்சதோ? ம், டியூப்லைட். என்னங்க? இங்க பாரு, நான் ஒரு பிளான், மனசுல ஒரு ஆசை. எல்லாத்தையும் கெடுத்துறாதமா. இந்த தடவை நம்ம தனியா போயிட்டு வரலாம். அப்புறம் மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு போலாம். ஓகேவா? ம், ஓகேவா? அதான் சரின்னு சொல்லிட்டேனே. இல்ல முகத்துல கொஞ்சம் எங்க என்ன பாரு ம், பாரு. போங்க. ஏய் திரும்பு திரும்பு. போடா. ஏய் வாசுகி. சாப்பிட வாங்க. எனக்காக மட்டும் இல்லம்மா, உனக்காகவும். 4 நாள் என் பொண்டாட்டிக்காக ஓ மனசுப்படி நடந்துக்கட. நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க. நீ எங்க போகணும்னு ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் போக. இதுக்காகவே அந்த 4 நாள். மிச்சப்படி ஒண்ணு இல்ல. எக்கத்த பாரு. இவ்வளவு நாளா என் கூட சேர்ந்து நீ நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்க. உன்னை தனியா கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை. என்னங்க? ஆ வாங்க சாப்பிட. இதோ வாரேன். வாங்க. வாரேன்னு சொன்னேன்ல, அதுங்களை எதுக்கு திரும்ப வந்த? அது அது ஹோய் என்னவா? அது அப்படித்தான். ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இப்படிதான். உங்களை வந்து இருக்கா பிடிச்சுக்குவேன். நடப்பவள் என்னை தழுவ காத்து கிடைப்பவள் செந்தமிழ்நாட்டு திருமகள் எந்தன் தாய்க்கு வாய்த்த மருமகள் சிந்தையில் தாவும் பூங்கிழி அவள் சொல்லிடும் வார்த்தை துடி அஞ்சுகம் போல இருப்பவள் கொட்டும் அருவி போல சிரிப்பவள் மெல்லிய தாமரை காலெடுத்து நடையில் பழகும் பூந்தேறு வெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்குடி. அடே வர வர ரொம்ப பண்றாடா. கையிலேயே தூக்கி வச்சிட்டு இருக்கணுங்கிற. என்னடா இது குசும்புத்தனா? எல்லாம் உங்க அப்பே பண்ற வேலை. நைட் வந்துகிட்டு பிள்ளைய நீ யார மடியிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா பிறகு இவன் என்ன பண்ணுவான்? நல்லா கை சோகம் கண்டுக்கிட்டான். இப்ப பாரு, பகல்லையும் கையில இருக்க மாட்டேங்கிறான். மா, அப்பா நைட்டு வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கையில வச்சிட்டு இருக்காங்க. நீங்க அப்பாவையே குறை சொல்லுங்க. ஏடி, பிள்ளைய கை சோகம் கண்டுக்குச்சுன்னா அடுத்து கீழே படுக்க மாட்டாங்கடி. நீதான் இனி எனி டைம் கையிலேயே வச்சிட்டு இருக்கணும். இங்க வச்சுக்கிட்டு உட்காந்துருப்ப சரி. அங்க உன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ? ஏமா, என் வீட்டுல அத்தை மாமா கருப்பி டாமி எல்லாம் இருக்காங்க. ஆளாளுக்கு தூக்கி வச்சு பாத்துக்குவாங்க. சொல்ல நல்லா தான் இருக்கும். நீ யாரும் இப்படியே தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு பாத்ரூம் வந்தா கூட போக முடியாம உட்காந்துட்டு இருப்ப பத்தியா? அப்ப தெரியும். இப்பவே அதெல்லாம் புரியதான் செய்யுது. இதோ கீழே ஒரு நிமிஷம் இறக்கி விட்டா அடுத்த செகண்ட் கத்ததான் செய்யறான். இதுக்கு தாண்டி உங்க அப்பனை திட்டிக்கிட்டு இருக்கேன். நைட் அவன் முழிச்சிட்டு இருக்கான்னு இவரும் முழிச்சுக்கிட்டு நல்லா கையில வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அதே சுகம் வேணும்னு தான் கேட்பான். பூமாரி. வாங்கங்க. ராஜு வாயா. என்னத்த கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாம் உங்க மாமனை தான் திட்டிக்கிட்டு இருக்கேன். மாமாவா? என்னாச்சு? பாரு ராஜு, நைட்டு ஃபுல்லா பேரை முடிச்சுக்கிட்டு இருக்கானு. கையிலே தூக்கி வச்சு கையிலே ஆட்டி ஆட்டி சுகம் கொடுத்துட்டாரு. இப்ப அவன் பாரு, பகல்லையும் கீழையும் படுக்க மாட்டேங்க, தொட்டிலையும் படுக்க மாட்டேங்க. என்னை யாரும் கையிலே தூக்கி வச்சுட்டுருங்கிறான். என் பையன் பண்ற சேட்டையா? ஆமா ஆமா, அத்தாவும் பேரனும் ஓவர் அட்டூழியம் பண்றாங்க. என்ன பூமாரி? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பையனும் அப்படித்தான். கீழே போட்ட செகண்ட்ல கத்து கத்துன்னு கத்துறாங்க. மடியில தூக்கி வச்சுட்டு பேச்சு கொடுத்துட்டே இருந்தா அவர் வாட்டுக்கு கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்காரு. என் கண்ணுக்குட்டிக்கு இவ்வளவு விவரம் வந்துருச்சா? பரவாயில்லையே. ஆமா ஆமா. ஏய், உன்னையும் உன் தாத்தாவையும் கம்ப்ளைண்ட் பண்ணா என் மகன் இப்படி எல்லாம் பண்றானான்னு பெருமையா பாத்துக்கோ. உண்மைதான். என் பையன் சின்ன சின்ன சேட்டை பண்ணாலும் அது ஒரு பெருமைதான். பண்ணட்டும். குழந்தைங்க சேட்டை பண்ணாம இப்படி என் கண்ணுக்குட்டி சேட்டை பண்ணட்டும். எனக்கு அதுல ஒரு பெருமைதான்.
என்னங்க நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இப்படிதான் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்லுவா. வச்சுக்கிட்டு உட்காந்துரு. வேற உனக்கும் அம்மாவுக்கும் என்ன வேலை? வீட்டு வேலை பார்க்க ஆள் இருக்கு. உனக்கும் அம்மாக்கும் பையனை பாக்குறத விட வேற என்ன வேலை இருக்கு? எங்களுக்குன்னு ஒரு வேலையும் இல்ல பாரு. எந்த வேலையா இருந்தாலும் இவரை பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. இங்க பாருங்க, நானா பேசாம பார்த்தாலும் கம்முன்னு பாப்பேன். ஏதாவது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பாத்துக்கோங்க, உங்க கையில கொடுத்துட்டு பேசாம இருந்துக்குவேன். நீ செஞ்சாலும் செய்வமா, கொஞ்சம் வாயை குறைச்சுக்கிறேன். பாருங்க அத்தை, உங்க மக என்ன எப்படி பயமுறுத்தி வச்சிருக்கான்னு. மாமா என்ன இப்படி பேசுறீங்க? சும்மா சும்மா இதெல்லாம் நடிப்பு, நம்பிடாதீங்க. உங்க மனுக்கையும் மாமா மனுக்கையும் மாமா மாமான்னு சொல்லுவா. வீட்டுல ரொம்ப கொடுமைப்படுத்துறாத்த. சத்தம் போட்டுருவோம் ராஜு. இதோ 30 நாள்ல உங்க வீட்டுக்கு வருவாள, சத்தம் போட்டு அனுப்பி விடுறேன். நல்ல சத்தம் போட்டு அனுப்புங்க. என்ன உங்க 2 பேத்துக்கும் இவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் பாவண்டி அண்ணன் மகன் இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தாத. சொல்லிட்டீங்கல்ல, வீட்டுல போய் கவனிச்சுக்கிறேன். ராஜு மாமா, இனிமேல் பாப்பீங்க கொடுமைனா என்னன்னு. ஐயோ, அவசரப்பட்டுட்டேனோ? ரொம்ப. சரி சரி, நீதானே, சமாளிச்சுக்கிறேன். சரியா, உட்காரு, இதோ வாரேன். சரிங்க அத்தை. என்னங்க என்ன அம்மா இருக்காங்கன்னு ஓவரா பண்றீங்க? நான் உங்களை கொடுமைப்படுத்துறேனா? பாத்தியா பாத்தியா, ஆள் இல்லைன்னு மிரட்டுற. நான் சொன்னது உண்மைதான், கொடுமைக்காரி. அட எருமைங்க, ரொம்ப ஓவரா போறீங்க. டேய் டேய், உனக்கு என்னடா? அது ஒண்ணும் இல்ல, என்ன திட்டினா இல்ல, என் பையன் எப்படி சண்டைக்கு வரான்னு பாத்துக்கோ. என்னது, சண்டைக்கு வரியா? அழுது சண்டை போற முதல் நீதான்டா. சரிமா சரிமா, சரி 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 சரி. என் தங்கம்ல அழக்கூடாது. என் வயிற கட்டியில அம்மா தானே கையில வச்சிருக்கேன். சரி 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 சரி. என்னடி அழுகை நிப்பாட்டிட்டான்? அதான் அம்மாவோட பவர், தெரிஞ்சுக்கோங்க. என் பையன் ஆனா எனக்காக சண்டைக்கு வந்தான்ல. வா வா, வீட்டுக்கு வா, இன்னும் கவனிச்சுக்குவான். சரிதான். ஆமா, என்ன இந்த டைம் வந்திருக்கீங்க? என்னன்னு தெரியல, உன்னை பாக்கணும்னு தோணுச்சு. அப்படியே உன்னை பாக்குற சாக்குல என் பையனையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ஆமா, நம்பிட்டோம். உங்க பையனை பாக்கணும்னு வந்துட்டு என்ன பாக்குறேன்னு பொய்யா? ரெண்டுமே உண்மைதான். உன்னையும் என் பையனையும் சேர்த்துதான் பார்க்க வந்தேன். ராஜு, அத்தை இந்தாயா, இத சாப்பிடு. ஐயோ அத்தை, எனக்கு வேண்டாம். சாப்பாடோட வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னா தனியா எலும்ப மட்டும் கொண்டு வந்தேன். சாப்பிடு. என்னங்க, சாப்பிடுங்க. சரி அத்தை, கொண்டாங்க. சாப்பிடியா? அத்தை தண்ணி கொண்டு வரேன். என்னடி இதெல்லாம்? நீ சாப்பிடுன்னு சொன்னா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னங்க, ரொம்ப பண்ணாதீங்க. சும்மா வர நேரம்லாம் எதுவும் சாப்பிடறது இல்ல. சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும்ல. எனக்கு எல்லாம் தான் பிடிக்கும், அதுக்காக. எல்லாம்னா? சரி சாப்பிடுங்க. பாத்தியாடா, உங்க அப்பா ஓவர் கராக்கி, ரொம்ப பண்ணுவாங்க. உங்க அப்பா மாதிரிலாம் நீ வந்துராத. ஏய், என்னடா அழுகுற? அடே, உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிற. அநியாயம்டா. என் கைக்குள்ளே இருந்துகிட்டு உங்க அப்பா தான் உனக்கு எல்லாமே வா. அவன் அப்பா புள்ளடி, அப்படிதான் இருப்பான். ராஜு, மாமா. என்னையா இப்பதான் வந்தியா? ஆமா மாமா. உட்காரியா, ஏன் நின்னுட்டே இருக்க? இருக்கட்டும் மாமா. என் பேராண்டி என்ன பண்றான்? டேய் குட்டி பையா, தாத்தா வந்துட்டேன். என்னவா, தாத்தாவும் நீயும் விளையாடலாமா? தாத்தா கையிலேயே உனக்கு தொட்டில் ஆட்டட்டா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, மாமா பேச பேச நல்லா கேக்குறான். ஆமாங்க, நம்ம பேச்ச நல்லா கவனிப்பான். வாங்க வாங்க. யோ யோ, வந்ததும் வராததுமா பிள்ளைய வந்து நோண்டிட்டு இருக்க. போயா, போய் கைய கால கழுவிட்டு வா. பேராண்டிய தூக்க வரேன், அப்படியே வந்துருவேனா? அதெல்லாம் குளிச்சுட்டே வந்தாச்சு. இங்க பாருங்க, உங்களால பகல்லையும் கீழே படுக்க மாட்டேங்கிறான். பிள்ளைய தூக்கிக்கிட்டே கையில வச்சு ஆட்டி பழக்கம் பண்ணாதீங்க. ஐய, பூச்சி மாதிரி கியாக்கியான்னு காதுக்குள்ளே கத்தாத போ. பூச்சியா? நானும் என் பேரனும் என்னமோ பண்ணுவோம். இப்போ போய் உன் வேலையை பாரு போ. பூமாரி, உங்க அப்பா கையில குடுக்காத. கையில ஆட்டி ஆட்டி பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டுமா, விடுங்க. எனக்கு என்ன, நான் இப்ப சொல்ல மொத்தெல்லாம் உனக்கு தெரியாது. கையிலே வச்சுட்டு எங்கிட்ட நகர முடியாம உட்காந்துட்டு இருப்பேல, அப்ப தெரியும். ஐய, நான் ஒண்ணு என் பிள்ளையும் சரி என் பேர பிள்ளையும் சரி கஷ்டப்பட மாட்டேன். போ பேசாம. ஏய் குட்டி பையா, உங்க கருவா பாட்டி ரொம்ப பண்றா. ஒரு நாள் அவ வாயிலே மோண்டு விடு, அப்பதான் பேச்ச குறைச்சிட்டு கம்மன் இருப்பா. கருவா பாட்டியா? இரியா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். சிரிப்ப பாரு, உனக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஆமாங்க, ஒவ்வொரு நேரம் இந்த சிரிப்பு சண்டை சீரியஸா மாறிடும். மாறாம பக்கத்துல இருந்து நாம தான் பாத்துக்கணும். இது வேறயா? என்னமா சொல்ற? ஒரு வாரத்துல திரு கொடைக்கானல் போறானா? ஆமாங்க, உங்ககிட்ட சொல்லி டிக்கெட்லாம் புக் பண்ண சொல்லணும்னு சொன்னா. டிக்கெட்லாம் புக் பண்ண? நீ திருவ கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். என்னங்க?
நீ கூப்பிடுங்கிறேன்ல, நான் பேசிக்கிறேன். சரிங்க.